வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு இந்த வீடியோவில் அந்த தென்மாகாண பேப்பர் 10ஆம் ஆண்டு பேப்பர் ஒன்று செய்கிறாங்க, 2ஆம் தவணை பேப்பர். அதோட தொடர்ச்சியாக பகுதி பியை கேட்கப்படும். அந்த 25 கேள்விகள் பார்த்தாக்கள் ஓகே, பார்க்காதாக்கள் அப்படி எதுவும் இருக்கிறீங்கன்னா அதற்கு போய் பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட், கவனிங்க. இதில் 5 கேள்வி வரும். அந்த 5க்கும் கட்டாயம் ஆன்சர் எழுதணும். ஒரு கேள்வியும் சாய்ஸ் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. எல்லா பிள்ளைகளும் இந்த தெரிஞ்ச கேள்விகளை எழுதி போட்டு தெரியாத கேள்விகளுக்கு ஆன்சர் அப்படியே விட்டுட்டு போகிறது. அப்படி நான் ஒன்று சொல்லுவேன் என்னென்னா, உங்களுக்கு சில நேரம் ஆன்சர் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு பேப்பரை கம்ப்ளீட்டாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதில் இருக்கிற எல்லா பிளாங்கையும் ஃபில் பண்ண பாருங்க. அது நல்ல ஒரு பழக்கம். என்னென்னா, தெரிஞ்சதை எழுதுங்க. தெரியாட்டிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பின்னால் இருக்கிற டைமில், அந்த டைம் சும்மா இருக்கிற டைமில் எல்லாம் அந்த பிளாங்குகளை ஃபில் பண்ண பாருங்க. திருப்பி வந்து ஒரு பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு யோசனையில் என்ன இருக்கோ, நீங்கள் ஒரு கேள்வியை வாசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்ன ஐடியா கிளிக் ஆகுதோ அதை எழுதுங்க. சில நேரம் சரியாக இருக்கலாம் தானே. அப்படி லக் பை சான்ஸ் 2-3 கேள்வி சரி வந்தாலும் அது உங்களோட மார்க்ஸ் தான். எக்ஸாம்ன்றது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஒரு கேள்வியும் பிளாங்காக விடாதீங்க, தெரிஞ்சதை எழுதுங்க. ரைட், கவனிங்க. இதில் எல்லாம் வடிவாக ஸ்கோர் பண்ண பழகிட்டீங்கன்னு சொன்னால் செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் நார்மலாக பயம் இல்லாமல் வேலை செய்ய பழகலாம். அதாவது இப்போ இதில் வந்து 100க்கு 80 90 ரேஞ்சில் நிற்கிற பிள்ளை செகண்ட் பார்ட்டில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக வேலை செய்யலாம். ஏன்ற ரேஞ்சுக்கு போகணுமெண்டா, ஏக்கு மேலே வரணுமென்று யோசிக்கிற பிள்ளை இதெல்லாம் வடிவாக செய்யணுமா. இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற 5 கேள்வி, அதுக்கு முன்னால் அந்த 25 கேள்வியில் வடிவாக ஸ்கோர் பண்ண பழகணும். ஏன்னா செகண்ட் பார்ட் சிலது வந்து எங்களுக்கு பிரச்சனைக்குரிய பகுதிகளாக இருந்தால் அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி வைங்க. இது 80-90க்கு மேலே நிற்கணும். எடுக்கிற பிள்ளைக்கு 90க்கு மேலே நிற்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த செகண்ட் பார்ட் கை கொடுக்கும். ரைட், கவனிப்போம். பார்ட்டில் முதலாவது கேள்வி வளமையாக வாரது இந்த பின்ன கேள்வி தான். அதை ஓர்டர் மாற்றி போட்டால் அப்புறம் குழம்பி கொண்டு நிற்கிறேன். ஓர்டரை மாற்றி போட்டாலும் முதல் பேப்பர் கூடயா பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எது இலகுவாக இருக்கோ அதை முதல் எடுத்து செய்யுங்க டைமுக்குள்ளே. அப்புறம் கடைசி அமைச்சத்தை எழுதி செய்ய முடியுங்க. எல்லாத்தையும் செய்ய பாருங்க. அதான் நான் சொல்கிற பெஸ்ட் அட்வைஸாக. ரைட், இங்கே பாருங்க. காணொன்றின் முழு நீளத்தின் 7/3 பகுதியை முதல் நாள் வெட்டப்பட்டது. கான் வெட்டி நம்ம இந்த தண்ணி பூங்கான், இந்த கான் வெட்டினவும் அதில் ஒரு கதையாக பாருங்க. இந்த கேள்வியெல்லாம் கதையாக யோசிச்சு இப்போ செய்யணும். கேள்வியாகவே பார்த்து அணுகுனீங்கன்னா கஷ்டம். காணொன்றிட முழு நீளத்தில் மொத்த நீளம் வெட்ட போகிறோம்டா, சும்மா சொல்லுமே ஒரு 1 கிலோமீட்டர் நீட்டுக்கு கான் வெட்ட போகிறோம். அந்த முழு நீளத்தில் 7/3 பகுதியை என்ன செய்யணும், 7ஆக பிரித்து அந்த மொத்த நீளத்தையும் 7ஆக பிரித்து 3 பகுதியை முதல் நாளே வெட்டியாச்சு. எழுதிக்கொள்வோம் அந்த தரவை. நான் பிள்ளைகளுக்கு முதலும் சொல்லியிருக்கிறேன், முதல் வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, இந்த கேள்விக்கு தரவெடுக்கிறது முதல் முக்கியம். முதல் நாள்ன்றது முதல் நாள் எவ்வளவு? முதல் நாள் முழுவதில் எவ்வளவு? முழு நீளத்தின் 7/3 பங்கு. முழு நீளத்தில் 7/3 அவர் சொல்லிட்டாருன்னா அது முழுவதின் பின்னம் தான். முழுவதின் பின்னத்தை இடது பக்கத்தில் எழுதி பழகுமா. 7/3 என்னதிஞ்ச முழுவதின் பின்னம். ஏன் முழுவதின் பின்னம் என்று கேட்டால் அவர் எங்கேயும் எஞ்சியதில் என்ற வசனம் எடுக்கலைன்னா அது முழுவதின் பின்னம் தான். அடுத்தது, மீதியின் 8/5 பங்கு 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. 2ஆம் நாள் என்னென்று வெட்டினவே மீதியின் 8/5 எழுதி பழகும். அப்படியே மீதியின் 8/5 மிச்சத்தில் தான் 8/5 தவிர முழுவதில் இல்லை. இப்போ இதில் தந்தது முழுவதின் பின்னம். முதல் நாள் வெட்டினது முழுவதின் பின்னம், 2ஆம் நாள் வெட்டினது மீதியின் பின்னமாக தான் தந்திருக்கு. கேட்குறார், முதல் நாள் முடிவில் முழுக்காணியின் என்ன பின்னம் வெட்டுவதற்கு எஞ்சி உள்ளது என்று கேட்குறார். பாருங்க, 7ஆக பிரித்து 3 பங்கில் முதல் நாள் வெட்டி இருக்குது. அப்போ முடிவில் எவ்வளோ மிச்சம் இருக்கும் என்று கேட்டால் என்னென்ன ஆன்சர் கொடுக்கணும் தெரியும் பிள்ளைகளுக்கு. 7ஆக பிரித்து 3 பங்கு வெட்டியாச்சுன்னா மிச்சம் எத்தனை? 4 பங்கு தான் வெட்ட கிடக்கு. ரைட், அப்போ ஒரு பங்கில் என்னது ஆன்சர் எழுதியக்குள்ள இப்படி எழுதி போடுவாங்க. ஒரு பங்கில் இருந்து எதை கழிக்க போகிறீங்க? 7/3. அந்த ஒரு பங்குன்றது என்னது? ஆரம்பத்தில் இருந்த முழு பங்கா. அந்த முழு பங்கில் இருந்து கழிக்க போகிறோமே இதை 7/3 பங்கு. ரைட், அப்போ என்னென்று வரப்போகுது? 1ன்றது அப்படி மாற்றலாம். 7 கீழ் 7 மாத்திரம் சய 3 கீழ் 7. என்னென்று வரப்போகுது? 4 கீழ் 7. எது? முதல் நாள் வெட்டின பிறகு மிச்சம் இருக்கிற பகுதி. முதல் நாள்
வெட்டி எஞ்சியது. 2ஆம் நாள் வெட்டிய அடுத்த கேள்வி கேட்குற 2ஆம் நாள் வெட்டப்பட்ட கான் முழுக்கானின் என்ன பின்னமா? முழுக்கானில் என்ன பின்னம் 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. சொல்கிறது 8 லஞ்சண்டு இல்லை, மீதியில் தான் 8 லஞ்சு. அப்போ முழுவதில் 8 லஞ்சு அல்ல அது. இப்போ நாங்கள் என்ன எடுக்க போகிறோம், முழுக்காணில் 2 கேட்ட கேள்விக்கு நேரடியாக அதிலிருந்தே போகலாம். இப்போ மீதியின் 2ஆம் நாள் வெட்டப்பட்டது எப்படி வந்தது? மீதியின் 8 5. மீதியின் மிகுதியில் 2 வந்தாலே விளங்கணும் மீதி வேணும். அப்போ அதுக்கு முதல் எவ்வளோ மிச்சம் இருக்குது? முதல் நாள் வெட்டி எவ்வளோ மிச்சம் இருக்குது? 7 4 பங்கு தான் என்னது முதல் நாள் வெட்டி மிச்சம். மீதியின் 7 4 இன்னுக்கு தர 8 5 சுருக்கக்கூடியதை சுருக்கலாம். நான் 1 நான் 2 தொகுதி பகுதி வெட்டி சுருக்கிட்டேன். சுருக்கின பிறகு 5/14 இதுதான் 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. அப்போ நான் இங்கே எழுதி கொள்கிறேன் 14 மேல் 5. 2ஆம் நாள் வெட்டினது முழுவதும் இன்னமும் தெரிஞ்சிச்சு. ரைட், அடுத்தது பாருங்க. முதல் 2 நாட்கள் முடிவில் மீதமாக உள்ள காணின் நீளம் 15 மீட்டர் எனின், முதலாம் நாள் வெட்டி 2ஆம் நாளும் வெட்டி மிச்சம் இருக்கிறது எவ்வளவாம்? 15 மீட்டர் நீளமாம் எனின் முழு காணின் நீளத்தை காணும். காண்ட மொத்த நீளம் வேணுமெண்டா முதல் எங்களுக்கு வேணும் முதல் 2 நாளும் வெட்டி மிச்சம் இருந்தது எவ்வளோ வேண்டும் பின்னத்தில். ஏண்டா இவர் காண்கிற நீளத்தை 15 மீட்டர்னு சொன்னது அளவு சொல்லியிருக்கிறாரல்லோ. இப்போ எவ்வளவு நீளம் 2 நாள் வெட்டி மிச்சம் இருந்தேன்னு தெரியுமாண்டா, பின்னத்திலையும் அவ்வளோ பின்ன மிச்சம் இருக்குன்னு தெரியணும். அதுக்கு பாருங்கோ, இந்த முதல் நாள் வெட்டினதை நான் இப்படி சமவெளி பின்னமாக மாற்ற சொல்லி பழக்கிறேன். நான் இந்த 7ன்றதை எத்தனையாக மாற்றலாம்? 14. ஏன்னா இங்கேயும் 14 இருக்குது. அப்போ ஒரே மாதிரி பின்னத்தை உருவாக்கும். கொஞ்சம் என்ன வரப்போகுது? 14 மேல் எத்தனை அளவு இருக்கணும்? கீழையும் மேலேயும் தொகுதியும் பகுதியும் 2 அளவு இருக்குன்னா சரி, 14 மேல் 6. இங்கே எவ்வளோ போனது? 14 5. இங்கே 14 5 அங்கே 6. 14 பங்கில் 5 பங்கு 2ஆம் நாள், 6 பங்கு முதலாம் நாள். அப்போ மொத்தம் எத்தனை பங்கு விட்டு போயிட்டு 11 பங்கு. நீங்கள் அதை இங்கே எழுதைக்குள்ளே அப்படி எழுதணும். 1ல் இருந்து ஆரம்பத்தில் இருந்த முழு பங்கு, அந்த முழு பங்கில் இருந்து முதலாம் நாள் வெட்டினது 14 6 ப்ளஸ் 2ஆம் நாள் வெட்டினது 14 5. அது ரெண்டையும் கூட்டி கழிச்சு விட்டாச்சு. 1 சய 14 மேல் 11. 1ன்றதை நாங்கள் இப்போ என்னென்று மாற்ற போகிறோம்? 1ன்றதை மாற்ற போகிறோம் 14 மேல் 14 மாற்றி சய 14 மேல் 11. மிச்சம் எவ்வளோ வரப்போகுது? 14 மேல் மிகுதி வரப்போகுது 14 3. இதெல்லாம் முடித்த பிறகு மிச்சம் இருந்தது எவ்வளவு? 14 3 பங்கு. இந்த 14 3 பங்கு தான் மிச்சம் இருக்கண்டா. அந்த மிச்ச பகுதி தான் எதுக்கு சமன்? 15 மீட்டருக்கு சமன். அப்போ என்ன எழுத போகிறீங்க? 14 3 பங்கு அதுதான் எதுக்கு சமன்? 15 மீட்டருக்கு சமன். 14 பங்கில் 3 பங்கு தான் 15 மீட்டர். அப்போ ஒரு பங்கை காண என்ன செய்யணும்? டொஃபி கணக்கு மாதிரி யோசிங்க. 3 டொஃபி 15 ரூபாண்டா, ஒரு டொஃபி எவ்வளவு? 5 ரூபா. அதை மாதிரி தான் 3 பங்கு 15 மீட்டர்ண்டா ஒரு பங்கை காண என்ன செய்யணும்? 15 3ஆல் வகுக்கணும். 15 3ஆல் வகுத்தா ஒரு பங்கு வரப்போகுது. முழு காணிட நீளம் கேட்டது. முழு நீளம் சமன் அப்படி 15 3ஆல் ஏன் பிரிச்சுனாங்கன்னா இங்கே 3 பங்கு தான் 15 மீட்டர்ன்றதால 3ஆல் பிரிக்கிறீங்க. ஒரு பங்கு வந்துட்டல்லோ. மொத்தம் எத்தனை பங்கு இருந்தது? 14 தான் 3ன்னு சொன்னான். அப்போ 14ஆல் பெருக்கணும். 3ஆல் பிரித்து 14ஆல் பெருக்கணும். மண் சொட்டு அதிலே அடிக்கலாம். இதை பிரிச்சுருக்கணும் எத்தனை? 5. 5 20 2 மிச்சம் 5 5 2 70 மீட்டர். அப்போ காணிட மொத்த நீளம் எவ்வளவு? 70 மீட்டர். அடுத்த கேள்வியை பாருங்க. காணின் 5 மீட்டர் நீளத்தை வெட்டுவதற்காக 4 மனித நாட்கள் எடுக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. எனின் எஞ்சியுள்ள 15 மீட்டர் காணை 2 நாட்களில் வெட்டுவதற்கு வேலையில் ஈடுபடுத்த வேண்டிய மனிதர்களின் எண்ணிக்கையை காணும். அப்போ 5 மீட்டர் நீளத்தை வெட்டுறதுக்கு 4 மனித நாட்கள் எடுக்கும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. 4 மனித நாட்கள் என்றால் விளக்கம் என்ன? ஒரு மனிதன் வெட்டினா 4 நாளில் வெட்டலாம். ஒரு மனிதன் 4 நாட்களில் வெட்டக்கூடிய அளவு எவ்வளவு? 5 மீட்டர். 4 மனித நாட்கள் தான் அர்த்தம். ஒரு மனுஷன் 4 நாள் வெட்டக்கூடிய மொத்த நீளமோட 5 மீட்டர் தான் வெட்டலாமா? 5 மீட்டர் கான் தான் வெட்டலாம். அது 4 பேர் சேர்ந்து ஒரு நாள் வெட்டலாம். இல்லை என்னென்ன வழியில் செய்யலாம்? ஒரு மனுஷன் 4 நாளில் வெட்டினாலும் 4 மனித நாட்கள் தான். இல்லை 2 பேர் 2 நாள் வெட்டினாலும் 4 மனித நாட்கள் தான். இல்லை 4 பேர்
ஒரு நாள் வெட்டினாலும் அதே 4 மனிதன். அப்போ இந்த 3 வழி இருக்கா. ரைட், உங்களுக்கு தெரியணும் மனிதர்களோட எண்ணிக்கையை கூட்டைக்குள்ள நாட்களோட எண்ணிக்கை குறையும். என்ன ரைட், கேள்வியை பார்ப்போம். அப்படி கணிப்பிடப்பட்டதான் அதான். அப்படின்னா 15 மீட்டர் அந்த எஞ்சி இருந்த 15 மீட்டர்கள் இன்னும் வெட்ட வேண்டியவனும் இருக்குது 15 மீட்டர். அந்த 15 மீட்டர் காண வெட்டுறதுக்கு 2 நாட்களில் வெட்டுவதற்கு வேலையில் ஈடுபடுத்த வேண்டிய மனிதர்களின் எண்ணிக்கையை கேட்டு இப்போ ஜோசி வச்சுக்கொள்ளுங்க. 5 மீட்டர் வெட்டுறதுக்கு 4 மனித நாட்கள் தேவைண்டா, 15 மீட்டர் வெட்டுறதுக்கு எத்தனை மனித நாட்கள் தேவை? 5 மீட்டர் வெட்ட 4 மனித நாட்கள். 4 மனித நாட்கள். இதில் 15 மீட்டர் வெட்டுறதுக்கு 5 மீட்டர் மாதிரி எத்தனை செட்? 3 செட் அல்லோ. அப்போ 4 தர 3, அப்போ எத்தனை மனித நாட்கள்? 12 மனித நாட்கள். 12 மனித நாட்கள். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 12 மனித நாட்கள் தான் மொத்த மனித நாட்கள். 12 மனித நாட்களில் நாங்கள் எப்படியும் பிரிக்கலாம். 12 எப்படி பிரிக்கலாம்? 1 தர 12 எடுக்கலாம். ஒரு ஆள் 12 நாள் வெட்டினாலும் வெட்டலாம். இல்லை 2 பேர் 6 நாள் வெட்டலாம். இஞ்ச 2 நாட்கள் என்று கேட்டது. உங்களுக்கு அதில் பிரித்தாலே சரி, நேரடியாகவே பிரிச்செடுக்க வேண்டியதான். 12 மனித நாட்கள் ஏதாவது பிரிக்க போகிறீங்க, 2 நாட்களால் பிரிக்க போகிறீங்க. பிரித்தா எத்தனை மனிதர்கள் வேணும்? 6 மனிதர். 6 மனிதர்கள் இருந்தால் அந்த மிச்சம் இருக்கிற பகுதியை 2 நாளில் வெட்டி முடிக்கலாம். மொத்த வேலை இருந்தது 12 மனித நாட்கள். அது அவ்வளோதான் விளக்கம். உங்களுக்கு 12 மனித நாட்கள் வேலை தான் அங்கே இருக்குது. அதோட கூடவும் இல்லை குறையவும் இல்லையா. 12 மனித நாட்கள்ண்டா ஒரு ஆள் இருந்து 12 பேர் வெட்டினா 2 நாள் வெட்டினாலும் சரி, 2 பேர் இருந்து 6 நாள் வெட்டினாலும் சரி, எப்படியும் வெட்டலாம். ஆனால் இவைகளுக்கு தேவை எப்படின்னா 2 நாளுக்குள்ளே அதை வெட்டி முடியும். 2 நாள் 2 6 பேரை போட்டால் 2 நாட்களில் வெட்டி முடிக்கலாம். என்ன அடுத்த கேள்வி பாருங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ளது அரைவட்ட மற்றும் செவ்வக வடிவான பகுதிகளை கொண்ட சிறுவர் விளையாட்டு மைதானம் ஆகும். ரைட், அதில் அரைவட்ட பகுதி ஒன்று இருக்குது, ஒரு செவ்வக பகுதி ஒன்று. எல்லாம் பேசிக்கான கேள்வி எல்லாம் வடிவாக ஸ்கோர் பண்ணலாமா? பிள்ளைகள் கடுமையாக யோசிக்கிற அளவுக்கான கேள்வி எல்லாம் இதில் இல்லை. படத்தில் காட்டப்பட்டுள்ள அந்த அரைவட்டம் மற்றும் செவ்வக வடிவிலான பகுதிகளை கொண்ட சிறுவர் விளையாட்டு மைதானம். மொத்தமாக தான் விளையாட்டு மைதானம். அரைவட்ட பகுதியின் ஆரையை காண்கண்டு கற்று. இது ஒரு செவ்வகம் இல்லை. ஏபிசிஜி என்றது ஒரு செவ்வகம். என்ன இது 14 இதுக்கு எதிரான பக்கம் இதுவும் எவ்வளவு? 14. ரைட், பின்துண்டு 14 மீட்டர். அதே மாதிரி இதுவும் எவ்வளோ இருந்திருக்கும்? 14. என் சமநண்டில் காட்டிக்கிறேன். அதே மாதிரி இதுவும் 14. மொத்தம் எவ்வளோ வண்டு வரப்போகுது? 14 தர 3. 14 தர 3ன்றது என்ன? இதில் விட்டமாக இருந்திருக்கு. இதில் விட்டம் எவ்வளவு? 14 தர 3 எவ்வளவு? 42 மீட்டர். அப்போ விட்டம் 42 ஆரை எவ்வளவு தெரியுமா? தெரியாதா? தெரியும். 42 எத்தனையால் பிரிச்சா சரி? ஆரை வர்றதுக்கு ஆரையை காண ஆரை விட்டத்தில் அரைவாசி. அப்போ 42 ஏதால் பிரிக்கணும், 2ஆல் பிரிக்கணும், 21 மீட்டர். அரைவட்ட பகுதியின் பரப்பளவை கண்டு கேட்டது. ஆரை தெரியுமெண்டா இனி என்ன வேலையில் இறங்க வேண்டியான். முழுவட்டத்துக்கு பரப்புக்கு சமன்பாடு என்ன? πr வர்க்கம் தர தீட்டாவின் கீழ் 360 எடுத்து பழக சொன்னான். என்னென்னா அதை பாடமாக்கி வச்சுருக்க வேண்டாம். அதெல்லாம் சும்மா பாடமாக்கி வச்சுருந்து சில பிள்ளை எழுதுறதுட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் குழப்பிக்கொள்ளாமல் சில பிள்ளைகள் அரைய கால் அரையண்டெல்லாம் போட்டு குழப்பி கொண்டு இருக்கும். அது அப்படியெல்லாம் குழப்ப வேண்டாம்ன்றதுக்காக தான் சொன்னோன்னா தீட்டாவின் கீழ் 360 போட்டு போகலாம். π எவ்வளவு? 22 கீழ் 7 தர ஆரை எவ்வளவு இதில் கண்டு வச்சிருக்கிறோம்? 21 r வர்க்கம்ன்றதால் என்னென்று வரப்போகுது? 21 தர 21 தர டீட்டா 180 கீழ் 360. 180 அரைவட்டம்ண்டா இது கோணம் எவ்வளவு? நேர்கோடல்லோ 180 ஆக இருக்கு. 180 உண்டு. இதில் 180 உண்டு, 180 2 வந்து. அதுக்கு பிறகு இதை சுருக்கலாம். 11 2 7 7 3 அளவு கோணம் 11 தர 3 தொகுதியில் மிச்சமாக தான் 21. 33ஆல் 21 பெருக்கு 6 63 எவ்வளவு? 693. எவ்வளோ வரப்போகுது? 693 மீட்டர் வர்க்கம். கட்டாயம் அலகு கொடுத்து பழகுங்கோ. ஒவ்வொரு இடத்துலையும் அலகை கொடுங்கோ. அலகு தான் முக்கியம். அடுத்தது செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவிலும் 7 மீட்டர் வர்க்கம் அதிகமெனின் பக்கம் பிசியின் நீளத்தை காணும்.
செவ்வக பகுதியோட பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவிலும் 7 மீட்டர் வர்க்கம் அதிகம். பிசியோட நீளத்தை கேட்குறாரு. அப்போ செவ்வகத்தில் பரப்பை முதல் சொல்லுவோம். செவ்வக பரப்பு என்னென்று வரப்போகுது? செவ்வக பரப்பு அதை விட அரைவட்ட பகுதியை விட 7 மீட்டர் கூட வேண்டாம். அரைவட்ட பகுதியில் வரப்போல 693. அதோட எல்லாம் கூட்டுவோம். எவ்வளோ வரப்போகுது? 700 மீட்டர் வர்க்கம். 700 மீட்டர் வர்க்கம் தான் அரைவட்ட பகுதியில் பரப்பண்டா. உங்களுக்கு தெரியும் இந்த செவ்வகத்தில் அகலம் தெரியும் 14. பிசி என்றது இஞ்சேது நீளமாக இருக்க போகுது. பிசியோட நீளத்தை தான் கேட்டுருக்கிறாரா. உங்களுக்கு செவ்வகத்தில் பரப்பு 700 மீட்டர் வர்க்கம் தெரியுமென்று சொன்னால் செவ்வகத்தில் பரப்புக்கான சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம். நீளம் இங்கே என்னவா இருக்க போகுது? பிசி. பிசியை ஏபியால் பெருக்குனா இதுக்கு சமன் 700க்கு சமன். நீளத்தை அகலத்தால் பெருக்குனா பரப்புக்கு சமன். எழுதுக்கு சமப்படுத்தலாம். 700க்கு சமம். பிசி இஞ்ச எவ்வளவுன்னு தெரியாது, அதான் கேள்வி. பிசி சமன் ஏபி எவ்வளவுன்னு தெரியும். எவ்வளவு? சரி, பிசி தர 14 சமன் எவ்வளவு? 700. ஆகவே பிசி சமன் 700 ஏதாவது பிரிக்க போகிறீங்க. 14ஆல் 7 7 மேலே 100 இருந்திருக்க போகுது. 100 2ஆல் பிரிச்சிருந்தா என்ன வந்திருக்க போகுது? 50 மீட்டர். சிறுவர் விளையாட்டு மைதானத்தின் சுற்றளவை காண்க. ஒரு பெரிய வேலையில் சுற்றி வந்தால் சரி. இந்த வில்லிட நீளத்தையும் கண்டு பார்ப்போம். இடத்துல தொடங்குவோம். எஃப்ல தொடங்குவோம். எஃப்ல தொடங்கினா இஞ்சால் வலது பக்கமாக சுற்றி தொடங்குறேன். வில்லிட நீளம் இது தெரியாது. கொஷன் மார்க் போட்டுக்கொள்கிறேன். தெரியாத இடங்கள் ரைட். இது தெரியாது. அடுத்தது இது தெரியும் 14 மீட்டர். இது தெரியும் 50 மீட்டர். 14 மீட்டர் 50 மீட்டர் 14 மீட்டர். 14 1 2 3 செட் வருது 14. அடுத்தது 50ல் 2 வருது. என்ன அது மாதிரி வில்லின் நீளம். ஓகே, வில்லின் நீளத்தை கண்டுபிட்டு தான் அங்கே போகணும். என்ன வில்லின் நீளத்தை காணும். வில்லின் நீளம் தேவையில்லோ. வில்லின் நீளங்கான சமன்பாடு என்ன? முழு வட்டத்துக்கு வில்லிட நீளங்கான 2πr பரிதின்னு சொன்னாங்க. தர தீட்டாவின் கீழ் 360. ரெண்டு தர 22 கீழ் 7 ஏற 21 180 கீழ் 360 சுருக்கணா 2 7 7 3 இதையும் சுருக்கணும். அவ்வளோ வரப்போகுது 66 மீட்டர் எதிர வில்லிட நீளம். இனி நாங்கள் சுற்றளவு காணலாம். சுற்றளவு சமன் அதில் 66 மீட்டர் ப்ளஸ் 14 எத்தனை வந்திருக்கு? 14ல் 3 செட் வந்தது இல்லையோ? ப்ளஸ் 50ல் 2 ரைட். அப்போ 66 ப்ளஸ் 42 ப்ளஸ் 100 108 100 எவ்வளவு? 208 மீட்டர். அடுத்த கேள்வி பாருங்க. வருடாந்த வருமானத்துக்கு ஏற்ற வகையில் வருமான வரி அறவிடப்படும் விதம் கீழுள்ள அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. வருடாந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வருமான வரி வருட வருமானத்துக்கு பார்க்கப்படுதுண்டா அந்த வருமான வரி சதவீதம் தந்திருக்கு. இதில் அதில் பாருங்க, முதல் 18 லட்சத்துக்கும் வரி இல்லை, வரி சலுகை 18 லட்சம். என்ன 1 மில்லியன் 8 லட்சம்னு சொன்னாலும் சரி, எல்லாம் 1 மில்லியன் 800,000 சொன்னாலும் சரி, 18 லட்சம்னு சொன்னாலும் சரி, எல்லாம் உண்டு தான். ரைட். 1 மில்லியன் 10 லட்சம்ன்றதுக்கு சமன். 18 லட்சம் பெறுமதியான வருட வருமானம் எடுக்கிறாருண்டா வரி சலுகை இருக்குன்ற அர்த்தம் என்ன? அதுக்கு வரி விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு வரி இல்லை. 15 லட்சத்தை விட குறைவாக எடுக்கிறீங்கன்னாலோ அல்லது 18 லட்சம் சம்பளம் எடுக்கிறீங்கனாலோ உங்களுக்கு வரி இல்லை.
5 லட்சத்தோட கூட வார அதுக்கு பிறகு வார அடுத்த 6 லட்சத்துக்கு எவ்வளவு 6% வரி. அதுக்கும் பிறகு வார 6 லட்சத்துக்கு தானே எவ்வளவு 12%. அப்போ 18 லட்சத்துக்கு வரி இல்லை. அதுக்கு பிறகு வார 6 லட்சத்துக்கு 6%ண்டா 18 மாறும் 24 லட்சம் வரைக்கும். 18 லட்சத்துலேருந்து 24 லட்சம் வரைக்கும் எவ்வளவு 6% வரி. அடுத்தது 24 லட்சத்தை விட கூட ஆண்டு வருமானம் பெறுதண்டா மட்டும் அதுக்கு எவ்வளவு 12% வரி. அப்போ 24 லட்சத்தை விட கூடவே இருக்கணும். இங்கே அடுத்த லேயருக்கு வார வருடாந்த வருமானம் 27,50,000 உடைய நபர் ஒருவர் செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரியை காண்கன்னு கேட்டுதான். இதை முதல் பிரேக் பண்ணுவோம். அப்படின்னு சொன்னால் அந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி அட்டவணையில் இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. 27,50,000 கலெக்ட் பண்ண தொடங்குங்க, சேர்க்க தொடங்குங்க. உங்கள்கிட்ட தாரன் இப்போ இப்படி பக்கெட்டாக தாரனே, முதலாவது பக்கெட், 2வது பக்கெட், 3வது பக்கெட். இப்போ எனக்கு சேர்த்து தரணும். நீங்கள் எந்தெந்த பக்கெட்டில் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி கொண்டு போங்க. மேலே முதலாவது என்னது 18 லட்சம் இல்லோ, சரி 18 லட்சம் உங்களோட சம்பளம் பெறும் வரைக்கும் சேரும் 18 லட்சம். அங்கால 6 லட்சம் சேர்த்தா 24 லட்சம். இன்னும் காணாதல்லோ 24 லட்சம். அப்போ 27,50,000 24 லட்சம் போனால் எவ்வளவு மிச்சம் 3,50,000. அப்போ நீங்கள் எங்கெங்கே சேர்த்துனீங்களோ அதை பாருங்க. முதலாவது பின்னுக்குள்ளே இருந்து முதலாவது பக்கெட்டில் இருந்து 18 லட்சம், அடுத்த பக்கெட்டில் 6 லட்சம். அந்த 6 லட்சத்துக்கு எத்தனை சதவீதம் 6%. அடுத்த 3வது பக்கெட்டில் இருந்து எத்தனை லட்சம் எடுத்து நீங்கள் 3,50,000 ரூபா. அதுக்கு எவ்வளவு 12%. முதல் 18 லட்சத்துக்கு வரி இல்லை. வேணி வரியை கணிச்சிங்கன்னா சரி, இந்த 6 லட்சத்துக்குரிய 6%. 6 லட்சத்துக்குரிய வருமான வரி என்று எடுக்கிறேன். வருமான வரி சமன் 6 லட்சத்துக்கு எத்தனை சதவீதம் 6% ப்ளஸ் அங்கால 3,50,000 எத்தனை சதவீதம் 12%. சுருக்கி முடிச்சு விட்டீங்கன்னா சரி. 6 36 ரைட் 36,000 ப்ளஸ் அடுத்தது இங்கே 3,500 12 இருக்க போகிறீங்க. 0 0 15 66 மிச்சம் 12 3 36 6 42. மொத்தம் எவ்வளோ கட்ட வேண்டி வந்திருக்க போது 78,000 ரூபா. அடுத்த வெளியே பாருங்க. மின் உபகரணம் ஒன்றின் இறக்குமதி தொகை ரூபா 30,000. அதனை இறக்குமதி செய்யும் போது ரூபா 3,000 சுங்கவரி செலுத்த வேண்டி உள்ளது எனின் அறவிடப்பட்ட சுங்கவரி சதவீதத்தை காணும். ஒரு பொருளை இறக்கைக்குள்ள அல்லது ஏற்றிக்குள்ள அந்த சுங்கவரி என்று சொல்கிறது தீர்வையை தான் சுங்கவரி என்று பாவிக்கிறார் சில இடங்கள் இல்லையா. சுங்கவரி என்று சொல்கிறது தீர்வையை தான். இறக்குமதி அல்லது ஏற்றுமதிகளுக்காக அறவிடப்படுற வரி தான் தீர்வு என்று சொன்னாங்க. அதான் சுங்கவரியும் இஞ்ச கவனிங்க. முதல்ல அதனை இறக்குமதி செய்யும் போது ரூபா 3,000 சுங்கவரி. எவ்வளவுத்துக்கு எவ்வளவு சதவீதம் கேட்டால் வெரி சிம்பிள். என்னண்டு 30,000 ரூபா மதிக்கப்பட்ட அந்த பொருளுக்கு 3,000 வரியாக வருது. முதல்ல ஒரு பின்னத்தை உருவாக்குங்க. சதவீதம் என்றாலே முதல்ல ஒரு பின்னம் உருவாக்குங்க. 30,000க்கு 3,000 மார்க்ஸில் சொல்லுவோம் 100க்கு 85 என்ற மாதிரி. சதவீதம் கேட்டால் திருப்பி அங்கால எத்தனை ஆள் பேருக்குன்னா சரி 100 ஆள் பேருக்குன்னா சரி. சதவீதம் ஆக்குறதுக்கு முதல்ல ஒரு பின்னம் வேணும். பின்னத்தை உருவாக்க போகிறோம். கீழே என்ன இருக்கணும் அந்த பெறுமதி, எதிர பெறுமதி இறக்குமதி பெறுமதி. அதுக்கு எவ்வளவு 3,000 சதவீதமாக்க என்ன செய்யணும் 100 ஆள் பேருக்குனீங்கன்னா சரி 0 0 0 4 0 இங்கே வெட்டலாம். அதே மாதிரி அங்கேயும் 4 0 வெட்டலாம். வெட்டின பிறகு மிஞ்ச போகிறது மேலே 30 கீழே 10. எத்தனை சதவீதம் வரப்போகுது 10%. மேலுள்ள உபகரணத்தை இறக்குமதி செய்த நபர் ஒருவர் ரூபா 7,000 லாபம் பெறும் வகையில் விலையை நிர்ணயித்தார். ஒரு விலை நிர்ணயிக்கிறார் எவ்வளவுண்டா ரூபா 7,000 லாபம் வார மாதிரி நிர்ணயிக்கிறாரா. அப்போ எவ்வளவு இப்போ எவ்வளோ பெறுமதி அவர்கிட்ட சொல்கிறத 30,000 உண்டு. சுங்கவரியும் 3,000 கட்டிட்டார். மொத்தம் எவ்வளோ பெறுமதி அதில் இறக்குமதி செய்து வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து 33,000 ஆயிற்று. அதில் 7,000 லாபம் பெறும் வகையில் விலையை நிர்ணயித்தாருண்டா எவ்வளவு இப்போ நிர்ணயிக்கப்பட்ட விலை நிர்ணய விலை
நிர்ணய விலை 30,000 ரூபா அவர் வாங்கின காசு, அங்கே இறக்குமதி செய்த விலை. அதுக்கு டேக்ஸ் காட்டினவர் 3000 ப்ளஸ் இப்போ லாபம் எவ்வளோ வைக்கணும் 7000, ஒட்டு மொத்தத்தில் 40,000 ரூபாயா ஆக போகுது இப்போ நிர்ணய விலை. 40,000 ரூபா பொருளுக்கு அதற்காக அந்த நிர்ணயித்த விலைக்காக அதற்காக 8% VAT வரியும் செலுத்த வேண்டி இருந்தது. எனின் அப்பொருளை வாங்கும் நபர் ஒருவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை காண்கள். நான் மேலெழுதிக் கொள்கிறேன். அப்போ 40,000 ரூபா நிர்ணயிக்கப்பட்ட இந்த இறக்குமதி பொருள் அந்த மின் உபகரணம் VAT செலுத்தப்பட்ட பின்னர் எவ்வளவு பெறுமதியாக போகும், அவர் அந்த வாங்குகிற ஆளுக்கு எவ்வளவு பெறுமதி செலுத்தி வாங்க வேண்டி வருமென்று கேட்குறார். ஒருவர் செலுத்த வேண்டிய மொத்தத்தொகை நீங்கள் 2 வழியாக காணலாம். வேட்டை தனியாக கண்டுபிட்டு, வேட்டன்றது வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்கிறது, பெறுமதி சேர் வரி, ரைட். இப்போ 40,000 ரூபா பெறுமதியில் வேட்டை எவ்வளவு வந்திருக்கும், 40,000க்கு வேட்டை கண்டுபோட்டும் கூட்டலாம், இல்லை நேரடியாகவும் செய்யலாம். வேட்டை எவ்வளவு வேண்டும் முதல் காணும், வேட்டை எப்படி சொன்னவர், பொருளோட பெறுமதியில் அதற்காக 8% வேட்டாறு வரியும். பொருளோட பெறுமதி எவ்வளவு 40,000, அதுக்கு 8%ன்னா 100 மேல் 8. 8%ன்றது பின்னத்தில் என்னது 100 8 சுருக்கண பிறகு என்னது 32 ரூபா 3200. இப்போ 3200 வெட்டண்டா எவ்வளோ மொத்தம் செலுத்த வேண்டி வரும், மொத்தம் செலுத்த வேண்டிய பெருமானம் மொத்த தொகை ₹43,200. கஸ்டமர்கிட்ட கைக்கு போய் சேர்றது எவ்வளோ விலைக்கு, 43,200 ரூபாய்க்கு. தான் நடக்கிற விஷயம். அடுத்த வழியை பாருங்க. ஒன்று தொடக்கம் 8 வரை இலக்கமிடப்பட்ட அதிர்ஷ்ட சக்கரம் ஒன்றை சுழற்றி அம்புக்குறி எதிரே தோன்றும் இலக்கங்களின் அடிப்படையில் நிகழ்தகவு பரிசோதிக்கப்படுகின்றது. எஸ்ஸின் மாதிரி வழியை எழுதுக. இது ஒரு இந்த அதிர்ஷ்ட லாபத்தை பார்க்குறதுக்கு அதிர்ஷ்ட சக்கரம் என்று சுற்றுவினோம், அந்த விளையாட்டுது. அதில் பாருங்கோ 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கிறாங்க. அப்போ மாதிரி வழி என்றா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது. மாதிரி வழி எஸ்ன்றது என்னென்றால், ஒரு நிகழ்ச்சி ஒரு பரிசோதனை கருதுவோம். அப்படி என்றால் ஒரு கோயினை சுண்டுறோம். கோயினை போட்டால் என்ன வரும், கோயினை சுண்டி விட்டால் ஒன்று தலை வரும், இல்லாட்டி பூ வரும். ஒரு கோயின்ட மாதிரி வழி என்னென்னு கேட்டால் தலைகமாக போகும். அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளைத்தான் அந்த மாதிரி வழி குறிக்குதான். அதே ஒரே டைமில் 2 கோயினை சுண்டுறோம், 2 கோயினை மேலே சுண்டுறோம். ஒரே டைமில் என்னென்ன வரலாம், 2 தலையும் 2 பூவும் கிடைக்கலாம். அதில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியையும் சேர்த்து. அப்போ இதில் மாதிரி வழியில் ஏண்டா விளக்கம் என்ன, மாதிரி வழி என்றா ஒரு பரிசோதனையில் கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் கொண்டமைந்த தொடை தான் என்னது மாதிரி வழி. இப்போ இதை சுத்தியக்குள்ளே என்னென்ன கிடைக்கலாம், இந்த சக்கரத்தை சுத்தியக்குள்ளே 1 கிடைக்கலாம், 2, 3, 4, 5, 6, 7, 8 அவ்வளோதான் மாதிரி வழி. 2 வரை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரைட். இந்த மாதிரி வழி எழுதிப்புற அடுத்து கேட்கிறார், முதன்மை எண்கள் கிடைப்பதற்காக நிகழ்ச்சி ஏ எனின் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி முதன்மை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி ஏ என்றால் ஏயின் தொடையை எழுதட்டான். அப்போ ஏ என்ற தொடை மாதிரி வழியில் இருக்கிறது மொத்த நிகழ்ச்சி. அதில் முதன்மை எண்கள் கிடைக்கிற கண்ட எது முதன்மை எண், இதில் 2, 3, 5, 7 என்னென்ன வரப்போகுது 2, 3, 5, 7. மற்ற முதன்மை எண்களையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 20 வரைக்கும் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கட்டும். முதன்மையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு PA இனை காணுங்க. இப்போ ஏட நிகழ்தகவு வேணுமெண்டா மொத்த நிகழ்ச்சி எத்தனை இருந்தது, சாம்பிள் ஸ்பேஸை பாருங்க, மொத்தம் எத்தனை இருந்தது 8 வரையில் இருந்தது. இப்போ 8ல் எத்தனை 5 நிகழ்ச்சி 4. PA என்றதில் அர்த்தம் என்னெண்டா, PA ப்ராபபிலிட்டி ஏன்னு சொல்கிறது நம்பர் ஆஃப் ஏ என்ற தொடையில் இருந்த மூலகங்களோட எண்ணிக்கையின் கீழ் நம்பர் ஆஃப் எஸ். இதுதான் எதை தரும், ஏக்குரிய நிகழ்தகவை தரும். அப்போ மேலே இருக்கிறது என்னது, ஏ என்ற தொடையில் இருந்த மூலகங்களோட எண்ணிக்கை எத்தனை இருந்தது 4.
அதே மாதிரி கீழே பகுதியில் இருக்க வேண்டியது என்னது, நிகழ்தகவு கொடுக்கக்குள்ள கீழே இருக்க வேணும் மாதிரி வழியிலிருந்து நிகழ்ச்சிகள்கிட்ட எண்ணிக்கை. பெஞ்சு எத்தனை வந்திருக்கும்? 8. 8ல் 4 சுருக்கி கொடுத்தீங்கன்னாலும் சரிதான். 1 கீழ் 2. 2 மடங்கு அல்லது 3 மடங்கு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காணும். 2 மடங்கு அல்லது 3 மடங்கு. 2 மடங்கு என்ன எடுக்கலாம்? 2, 4, 6, 8. 3 மடங்கு என்ன எடுக்கலாம்? 3. திருப்பியும் 6 எடுக்கிறதோ இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒரே மூலகம் வந்துட்டுல. 2, 4, 6, 8 2 மடங்கு. அடுத்தது 3 மட்டும்தான் நாங்கள் எடுக்க போகிறீங்க. ரைட். அப்போ 2 மடங்கு 3 மடங்கு ரெண்டையும் சேர்த்துல கேட்குறாரு, தனித்தனியாக கேட்கலையா, சேர்த்து கேட்குறாரு. அப்போ 2 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம், 8 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாமா? என்ன வர போகுது? 5 நிகழ்ச்சி, 5 பேர்கள் அமையலாம். அப்போ என்ன வரப்போகுது? 8ல் 5. அடுத்தது தரப்பட்டுள்ளவற்றை வன்வரி படத்தில் குறித்து காட்ட சொல்லி கேட்டிருக்கு. இந்த மேலே காட்டிக்கிறது அகிலத்துடைய குறிக்குது. அகிலத்தோட யூனிவர்சல் செட்டுன்னு சொல்கிறது அகிலத்தோட எஞ்சி இருக்குது. ரைட். அந்த அகிலத்தொடைக்குள்ளே ABCDEFG அதை தாண்டி இதுக்குள்ளே வரையிலாதான் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளவு மூலகங்களும் இங்கே காட்டியிருக்குது. அவ்வளவும் பெறவும் வேணும், ஒன்றும் குறையவும் கூடாது, ஒன்றும் கூடவும் கூடாது. A என்ற தொடையில் என்ன இருக்கணும்? BCD. A இடைவெட்டு B என்ற தொடையில் என்ன இருக்கணும்? C, D. இப்போ A இடைவெட்டுன்ற பகுதி எது? A இடைவெட்டுன்ற அர்த்தம் என்ன? Aக்கும் Bக்கும் பொதுவான இடம். இதானே இந்த இடைவெட்டு தொடைன்றது. இப்போ இடைவெட்டு தொடைக்குள்ளே இருக்க வேண்டிய மூலகங்கள் என்னென்னது? Cயும் Dயும். அதை முதல் ஃபில் பண்ணுங்க. கட்டாயம் நீங்கள் இதைத்தான் முதல் ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கால இருக்கிற தெளிவாக வருமா? ரைட். சியும் டியும் தான் அங்கே வரணும், நடுவுக்குள்ளே வரணும் இடைவெட்டு தொடை. பாருங்க, A இடைவெட்டு இப்படி வந்தால் இடைவெட்டா இன்டர்செக்ஷன் சொல்கிறது. இப்படி வந்தால் ஒன்றிப்பு யூனியன் சொல்கிறது. ரைட். குழப்பிக்கொள்றையில் யூ வந்தால் யூனியன் ஒன்றிப்பு. ரைட். இங்கே இடைவெட்டு இன்டர்செக்ஷன். இடைவெட்டு CD என்றது இங்கே சரி. ஏக்குள்ளே என்னென்ன மூலகம் இருக்கணும்? என்ற வளையத்துக்குள்ளே மொத்தம் என்ன? BCD வரணும். அப்போ இங்கே B எங்கே இருக்கணும்? இதுக்குள்ளே வரும். அடுத்த A வந்துட்டு B வந்துட்டு C வந்துட்டு D வந்துட்டுண்டா எங்கே வரணும்? மிச்சம் E வழியால், அடுத்த Gயும் வழியால் அங்கங்கேயே போட்டு விடுங்க. ABCDEFG. ரைட். 4, 4, 3, 7 மூலகம் அமைஞ்சிட்டு. அந்த GE காட்டாவிட்டீங்கன்னா பிழை. ஏன் பிழை? காட்டாமல் விட இல்லாத இல்லை, ஒரு மூலகமும் கூடவும் இல்லாது குறையவும் இல்லாது. அடுத்த கழியை பாருங்க. பாடசாலையின் தரம் 10ல் கல்வி பயிலும் 144 மாணவர்களில் கலைப்பாடமாக சித்திரம், சங்கீதம், நடனம், நாட்டியம் ஆகிய பாடங்களில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். அந்த பாடம் எஸ்தட்டிக் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், அந்த கலைப்பாடங்கள் அதில் ஏதாவது ஒன்று எடுக்கணும். சித்திரம், சங்கீதம், நடனம், நாட்டியம் இது ஒன்று எடுக்கும். ஒவ்வொரு மாணவனும் தாம் தெரிவு செய்த பாடம் தொடர்பான தகவல் வட்ட வரைவில் காட்டப்படும். வட்ட வரைவில் சங்கீதத்துக்குரிய கோணம் மட்டும் காட்டியிருக்கு பாருங்க. சங்கீதத்துக்குரிய கோணம் எவ்வளவு? 90 பாகைன்றது காட்டப்பட்டிருக்கு. இது காட்டியிருக்கு. சங்கீதத்தை கற்கும் ஒவ்வொரு மாணவனும் தாம் தெரிவு செய்த பாடம் தொடர்பான தகவல் வட்ட வரைவில் காட்டும். சங்கீதத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையின் என்ன பின்னம் என்று கேட்குறேன். இப்போ உங்கள்கிட்ட டவுட் வரும் என்னென்னா, சங்கீதத்துக்குரிய எண்ணிக்கையே தெரியலையே, அப்போ என்னதுக்கு இப்போ பின்னம் கேட்கணும்? எண்ணிக்கையை வச்சு மட்டுமல்ல, கோணத்தை வச்சு என்ன செய்யலாம்? பின்னம் எடுக்கலாம். 2 3 ஒன்றா தான் இருக்கும். அதாவது மொத்த கோணத்துக்கு சங்கீதம் எவ்வளவுண்டு பார்க்குறதும், மொத்த எண்ணிக்கையில் சங்கீதத்துக்குரிய எண்ணிக்கையை பார்க்குறேன், 2 ஒரே பின்னமாக தான் இருக்குமா? அப்போ 2 பேரை போகுது. 160 பாகையில் மொத்தம் 360 இல்லை, அதில் 90 பாகை எதுக்குரியது? 360ல் 90 மொத்த கோணத்தில் சங்கீதத்துக்குரிய கோணம் எவ்வளோ வரப்போது இருக்குன்னா 4 மேல் 1. நடனத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை சங்கீதத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமனாவதோடு, நடனத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை சங்கீதத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கு சமனாவதோடு, சித்திரத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் தொகை நடனத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்கள் தொகையைப் போல 3 மடங்கா. நடனத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையும் சங்கீதத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையும்
சமன். அப்போ இதுவும் எத்தனை பாக? 90 பாக. இங்கேயும் 90 பாக. சித்திரத்தை தேர்ந்தெடுத்த மாணவர் தொகை இது நாட்டியத்தை என்று வந்திருக்கணும். நாட்டியத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்கள்ட என்று வந்திருக்கணும். இதில் நடனம் என்று 2 இடத்துலையும் நடனத்தையே சொல்லியாச்சு. நாட்டியத்தை தேர்ந்தெடுத்த இதில் வந்திருக்கணும் என்னண்டு நாட்டியம்னு வந்திருக்கோம். நாட்டியத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களைப் போல் 3 மடங்காகும். அப்போ கேட்குறார் நாட்டியத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் ஆரைச்சரை கோணத்தை காணுங்க. இந்த கோணத்தை கட்டுக்கிறார். நாட்டியத்துக்குரிய ஆரைச்சரை கோணம் எவ்வளோ? நான் எக்ஸண்ட் கொடுப்போம். இது எக்ஸண்டா நாட்டியத்தில் எத்தனை மடங்கு சித்திரம் என்று சொன்னவர்? 3 மடங்கு. இது என்ன வேலை இருக்கும்? 3x. இது எக்ஸண்டா, அது 3x. அப்போ அவ்வளோத்தையும் கூட்டினா உங்களுக்கு எக்ஸ் வரும். பாருங்க, எக்ஸையும் 3xையும் 90 2 180 கூட்டினா எதுக்கு சமன்? 360 பாய்க்கு சமன் இல்லையோமோ? இங்கே 90, அங்கே 90, இங்கே எக்ஸண்டா, அது 3x. தொடர்பு எடுத்தது இப்படித்தான். மாணவர்களோட எண்ணிக்கையை சித்திரத்தோடு ஒப்பிடுறார். சித்திரத்தையும் நாட்டியத்தையும் ஒப்பிட்டவர். எப்படி ஒப்பிட்டவர்? சித்திரத்தை தேர்ந்தெடுத்த மாணவர் தொகை நாட்டியத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களைப் போல 3 மடங்காகும். அப்போ நாட்டியத்தில் இருந்தாக்கள்கிட்ட 3 மடங்கு தான் சித்திரத்தில் இருந்திருக்கும். நாட்டியத்தில் எக்ஸண்டா, அங்கே எத்தனையாக இருந்திருக்கும்? 3x இருந்திருக்கும். ரைட். இப்போ எல்லாத்தையும் கூட்டியிருக்கிறேன். 4 கோணம் இருந்த 4 பிரிவு, 4 கோணத்தையும் கூட்டியிருக்கிறேன். எக்ஸ் 3x, 490 இருந்தாலும் 180. அது அவ்வளவும் எத்தனை பாகிக்கு சமன்? ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை கோணம்? 360 சமப்படுத்திக்கிறோம். 4x சமன் அந்த 180 வந்து கழிப்பட்டால் 180. ஆகவே எக்ஸ் சமன் 45 பாகம். அப்போ எக்ஸ் தான் நாட்டியம்ன்றது. நாட்டியத்துக்குரிய கோணம் எத்தனை? நாட்டியம் 45 பாகம். அடுத்தது சித்திரத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ தான் எண்ணிக்கைக்குள்ளே வராங்க. சித்திரத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறேன். சரி, எனக்கு வேணும் சித்திரத்துக்குரிய பின்னம் வேணும். எண்ணிக்கை வேணுமெண்டா என்ன வேணும்? மொத்த மாணவர்கள் தெரியும் தானே? மொத்தம் எத்தனை? 144 இருக்கல்லோ. அதை வச்சு எண்ணிக்கையை காணலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கேள்வியில் எண்ணிக்கையை கேட்குறாருண்டா பின்னம் கோணத்தில் இருக்கும். பின்னம் எதில்? கோணத்தில் எடுங்க. கோணம் எவ்வளவு? மொத்தம் 360. அதில் சித்திரத்துக்குரிய கோணம் எவ்வளவு? 45ல் 3 என்ன? சித்திரத்துக்குரிய கோணம் இங்கே எழுதிக்கொள்வோம். சித்திரம் வந்து 3xக்கு சமன் இல்லோ? 45 தர 3. நூற்றி 35 வா. அப்போ 360ல் 135 தர இதுக்கு 144. ஏதாவது பெருக்கோணம். மொத்தம் இருந்தது 360 பாக. அதில் 135 பாக தான் சித்திரத்துக்குரிய கோணம். எண்ணிக்கை காண 144 மொத்த எண்ணிக்கை மொத்தத்தால் இருக்கும். சுருக்கலாம். 12ஆல் சுருக்கலாம். 12 3 36, 12 12 144. என்ன வரைக்கும் சுருக்கலாம்? 3 3 சரி. 12 இல்லை, இதில் 30 சைவர் வந்துருக்கணுமே. ரைட். 0 12 3 36, அங்கே சைவரை போடல. ரைட். இங்கே என்ன வரப்போகுது? 10. என்ன முறை வச்சுருக்கலாம்? E2 E5 5ஆல் சுருக்கணும். I1 மேலே சுருக்கணும். என்ன வரப்போகுது? I2 10, மீதி 3 35, I7 35. சுருக்கிற வேலை தானா? 27 எத்தனையால் பெருக்க போகிறீங்க? 2ஆல் பெருக்க போகிறீங்க. எத்தனை பேர்? 54 பேர். விளங்குனா சொன்னது இதுதான் வேணும் உங்களுக்கு. 360 பாகையில் 135 பாகை தான் இதுக்குரிய கோணம், சித்திரத்துக்குரிய கோணம். அதை எதால் பெருக்க போகிறீங்க? மொத்த எண்ணிக்கையால் பெருக்குனீங்கன்னா சரி. திருப்பம் இருக்க சொல்லி காட்டுறேன் பாருங்க. 12ஆல் சுருக்கணும். 12 3 36, அங்கே ஒரு சைபரை போட மறந்துட்டணும். அடுத்தது 12 12 144. திருப்பி 6ஆல் சுருக்கலாம். 6 5 30, 6 2 12 வந்ததை இதை சுருக்கிறேன். I1 5, I2 10, மீதி 3 35, I7 35. வந்த ஆன்சரை பெருக்கி இருக்கிறோம். 54 பேர். ஒரு மாதத்தின் பின்னர் சங்கீதத்தை கற்கும் மாணவர்களில் 4 பேர் நடனத்தை கற்பதற்காக மாறினார்கள்.
பிள்ளைகள் அந்த பாடத்தை மாற்றுறதுகள் தானே. ஒரு மாதத்துக்கு பிறகு சங்கீதத்தில் இருந்த 4 பேர் என்னத்துக்கு மாறினோம், நடனத்துக்கு மாறிய தரவுகளுக்கு அமைய வட்டவரைவை வரைந்து நடனத்தை கற்கும் மாணவர்களின் ஆரைச்சிறை கோணத்தை காண்க. இப்போ மாறிய ஒழுங்குல நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம் அதுக்குரிய வட்ட வரைவு. அப்போ அதுக்குரிய கோணங்கள் எடுப்போம். சங்கீதத்துக்கு முதல் எத்தனை பேர் இருந்துன்றதை பார்ப்போம். முதல் நாங்கள் சங்கீதத்துக்கு எத்தனை பாக 90 பாக. சங்கீதத்தில் இருந்தாக்கள் எதுக்கு போயிருக்கணும், நடனத்துக்கு போயிருக்கணும். சங்கீதத்துக்கு நடனத்துக்கு உரிய எண்ணிக்கையை பார்ப்போம். ரைட். சங்கீதம் முதல் எத்தனை பேர் இருந்தவே, 360ல் 90. அதை எத்தனை ஆள் பேர் போகணும், 144 ஆள் பேர் போகணும். 4 சுருக்குனா 4 3 12, மீதி 2 24, 4 24. முதல் 36 பேர் இருந்திருக்கேன். நான் 3 12 4 24 36. சங்கீதத்துக்கு 36 பேர். அடுத்தது நடனம், நாட்டியம் தான் முதல் பார்த்துனாங்க. நடனத்துக்கு எவ்வளவு, 360ல் 45 தர 144. சுருக்குணா 12 12 3 30, 6 5 30, 6 2 9 45. அப்போ எவ்வளோ வரப்போகுது, 18 பேர். இப்போ என்ன நடக்க போகுது, இது ரெண்டும் தான் கோணம் மாறப்போகுது, வேற ஒரு கோணமும் மாறப்போகிறதில்லை. இங்கே 36 பேர் முதல் இருந்தவே அதிலேருந்து எத்தனை பேர் குறைய போயினோம், 4 பேர் குறைஞ்சி. சங்கீதத்துலேருந்து தானே நடனத்துக்கு மாறுது. இப்போ இங்கே 4 பேர் குறைஞ்சி நடனத்தில் 4 பேர் கூட போயிடும். சங்கீதத்தில் புதாக்கள் என்ன, இனி மாற்றப்பட்ட பிறகு புதிய வரவு. புதுசாக வந்தாக்கள் எப்படி மாறினவே, இங்கே சங்கீதத்தில் 36 பேரில் எது குறைஞ்சிடும், 4 குறைஞ்சிடும். அப்போ புதிய சங்கீதங்க எத்தனை பேர், 32 பேர். அதே மாதிரி இங்கே 18 பேரோட எத்தனை பேர் கூடுனது, 4 பேர் கூடுனது. எத்தனை பேர் வந்திருக்கும், 22 பேராக மாறிடும். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்போ இதுக்குரிய கோணம் தானே வேணும், இதுக்குரிய கோணம் புதிய வட்ட வரைவுக்குரிய கோணம். கோணம் பார்க்கணும். எப்படி பார்க்க போகிறோம், சங்கீதத்துக்குரிய ஆக்களை பார்ப்போம். சங்கீதத்துக்கு மொத்தம் எத்தனை பேர், 144. அதில் எத்தனை பேர் இப்போ கோணம் இல்லை வேணும். முதல் பாருங்க, எண்ணிக்கை கேட்டது, கேள்வியில் எண்ணிக்கை கேட்கலாம். நம்ம பின்னம் எதுக்கு உருவாக்கணும், கோணத்தை வச்சு பின்னம் உருவாக்கலாம். 360ல் சித்திரத்துக்குரிய கோணம் என்னவோ அதை போட்டு எதால் இருக்கணும், எண்ணிக்கையால் இருக்கலாம். இப்போ எங்களுக்கு என்ன வேணும், கோணம் இல்லை வேணும். அப்போ பின்னம் எதில் உருவாக்கணும், எண்ணிக்கையில் உருவாக்கணும். கோணத்தை கேள்வியாக கேட்டால் எண்ணிக்கையில் பின்னத்தை உருவாக்கணும். இங்கே 144 எத்தனை பேர், 32 பேர். வேற 360 எதால் பாகையாக கோணத்தை பன்னீர் 12 3 36, திருப்பியும் 12 6 சுருக்கணும், 6 2 6 5 வச்சு 2 சுருக்கணும். எவ்வளவு, 16. 16 5 6 30, 3 மிச்சம் 1 5 3 8. அங்கே 10 பாகை குறைஞ்சிருக்கேன். சங்கீதம் 90 பாகையாக இருந்தது முதல், இப்போ எத்தனை பாகையாக ஆயிடுச்சு, 80 பாகை. அப்போ சித்திரத்துக்குரிய கோணம் எத்தனையாக கூடியிருக்கும், நடனத்துக்குரிய கோணம், நடனம் முதல் 45 பாகையாக இருந்தது, இப்போ அது என்ன மாறப்போகுது, கொஞ்சம் குறைஞ்ச கோணம் அங்கே கூடும், 10 பாகை கூடும். எவ்வளோ வரப்போகுது, 55 பாகை. புதிய வட்ட வரைவை கீறுனா
கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை பிரிக்க போகிறேன். முதலாவது சங்கீதத்தை எடுப்போமே. சங்கீதம் எத்தனை பாக? 80 பாகம். சங்கீதம் அடுத்தது நடனம் 55 பாகம். மற்றது நாட்டியம் நடனத்துக்கு தான் எடுத்திருக்கேன். நாங்கள் நாட்டியத்துக்கு எடுத்துட்டோம். இதில் மேல் கேள்வியில் நாட்டியத்துக்குன்னு எடுத்துட்டேன். நான் இதில் நடனத்தை வட்டி போட்டு நாட்டியம் போட்டுருவோங்க. அதில் நடனத்துக்கு எடுத்துருக்கணும். இதில் இருந்து அங்கே போயிருக்கண்டா நடனம் தான் மாறி இருக்கணும். நான் இதில் நாட்டியத்துக்குன்னு எடுத்துட்டேன்னா நாட்டியத்துக்குரிய கோணம் தான் முதல்ல என்னவா இருந்தது? 45 வகையாக இருந்தது. அப்போ நாட்டியத்துக்கு மாறின கேள்வியில் நடனம் தான் கேட்டிருந்தது. சரி, முடிச்சாச்சு. நடனம் இல்லை நாட்டியம். அது ரைட். நாட்டியம் நடனம் முதல்ல இருந்த மாதிரி அப்படி தான் இருக்க போது. 90 பாகம். நாட்டியத்தில் கோணத்தை எடுத்து செய்தாச்சா. மிச்சம் இருந்தது சித்திரம். அப்படியே தான் 135 பாகம். ரைட். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துட்டு என்னென்னா, நான் நடனத்தை நாட்டியம் ரெண்டும் ஒரே வசன பிரயோகமாக இருந்ததால் சங்கீதத்துலேருந்து நடனத்துக்கு மாறினேன் நான் சொன்னது. நான் நாட்டியத்தில் கோணத்தை எடுத்து செய்துட்டேன்னா 45 பாகைன்னு எடுத்தது நாட்டியத்துக்குரியதில்லை. அதில் தான் சின்ன ஒரு குழப்பம் வந்திருக்கு. மற்றபடி எல்லாம் சரி, இதே தான். நீங்கள் வேண்டாம் நடனத்துக்கு மாற்றி நடனத்துக்குரிய கோணம் என்னென்று வந்திருக்கும் 90. அதில் மாறி இருக்கும். 36 இருந்து 4 போய் அங்கே 32 மாறி இருக்கும். இங்கே 36ஓட 4 கூடி 40 மாறி இருக்கும். எல்லாம் உண்டு தான். ஓகே. கேள்வியில் கேட்டது சரி. இதில் நடனம்ன்றதை நாட்டியம் உண்டு மாற்றிக்கொண்டீங்கன்னா சரி. நாட்டியத்துக்குரிய தான் எடுத்தனானா ரைட். ஓகே பிள்ளைகள், பிரியோசனப்படும்னா மற்ற ஆக்களுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது ஏதாவது உங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை கமெண்ட்டில் போட்டுக்கொள்ளுங்க. நல்லதோ கூடாதோ விளங்குலையோ என்னன்றதை கமெண்ட்டில் ஒரு பதிவாக போட்டு விட்டிங்கன்னா நான் அதிலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். கொஞ்சமாக தான் நான் ஒரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் தர்ற கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் தான் எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்றது லைக்ஸ் போடுங்க, லைக் பண்ணி பாருங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறார்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தெரியும். இதுக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த டைமுக்குரிய வேல்யூ நீங்கள் தர அந்த சப்ஸ்கிரைப்பில் இருந்தாலும் கிடைக்குமென்று நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்தும் அடுத்த செகண்ட் பார்ட்டில் சந்திப்போம்.